நாராயணன் தன்னுடைய நண்பன் ரங்கராஜனை பார்க்கறதுக்காக அவனுடைய வீட்டுக்கு போயிருந்தான். நண்பர்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்துட்டு நாராயணன் கிளம்புற நேரத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. புறப்பட்ட நண்பன்கிட்ட இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி ரங்கராஜன் வற்புறுத்துறான். நாராயணனும் மழை குறையட்டும்னு காத்துக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. அதை பத்தினது தான் இந்த கதை. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். திருமதி KR கௌசல்யா அவர்கள் எழுதிய அன்பு காணிக்கை என்ற சிறுகதையைத்தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. இந்த சிறுகதை 1953ஆம் ஆண்டு வெளிவந்தது. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். வெளியே பிசு பிசுன்னு மழை தூறிக்கிட்டு இருந்தது. நல்ல மழை வர்றதுக்குள்ள நான் கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுந்தான் நாராயணன். இருடா, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம். நீ வந்த 1/2 மணி நேரம் கூட ஆகல. வீட்டுல போய் தான் என்னத்தை வெட்டி முறிக்க போற அப்படின்னு நண்பனோட தோளை பிடிச்சு உட்கார வச்சான் ரங்கராஜன். லேசான தூரலா இருந்த மழை படபடன்னு கனத்துது. அத்தோட பெரிய காத்தும் சேர்ந்துக்கிட்டு சீறி அடிக்க ஆரம்பிச்சது மழை. நல்ல மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நான் இன்னைக்கு வீட்டுக்கு போனாப்புல தான். உங்க வீட்டுக்கு வந்தா மட்டும் 2 மணி நேரத்துக்கு குறைஞ்சு போக முடியலடா அப்படின்னு பொய் கோபத்தோட சொன்னான் நாராயணன். அப்போ சார் சார் அப்படின்னு வீட்டு கதவை யாரோ படபடன்னு தட்டுற சத்தம் கேட்டுது. ரங்கராஜன் ஓடி போய் கதவை திறந்தான். வாசல்ல சுமார் 35லிருந்து 40 வயசு மதிக்கத்தக்க ஒரு மனுஷர் நின்னுகிட்டு இருந்தாரு. ரங்கராஜனுக்கு அவரை அடையாளம் தெரியல. சார், நீங்க யாருன்னு தெரியலையே அப்படின்னா. சார், நான் வேற ஒரு காரியமா வெளியே போய்கிட்டு இருந்தேன். வழியில மழை பிடிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு மழை நின்னப்புறம் போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தலையில ஈரம் சொட்ட சொட்ட சைக்கிளை பிடிச்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருந்தாரு அவரு. அதுக்கு என்ன சார், வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு அவரை உள்ள அழைச்சிக்கிட்டு போனார் ரங்கராஜன். சைக்கிளை வாசல்லையே வச்சுட்டு அவர் வரவேற்பறைக்கு வந்தாரு. சேரை இழுத்து போட்டு அவரை உட்கார சொன்னார் ரங்கராஜன். சேர்ல உட்கார்ந்த அந்த மனிதர் தான் கொண்டு வந்த பையில இருந்த ஜாமான்களுடைய ஈரத்தை தான் தோள்ல போட்டிருந்த துண்டை எடுத்து துடைக்க ஆரம்பிச்சாரு. அப்படி பையில இருந்து அவர் எடுத்த பொருட்கள்ல ஒரு கண்ணாடி டம்ளர் ரங்கராஜனுடைய பார்வையை கவர்ந்தது. அட, ரொம்ப அழகா இருக்கே சார். நேரம் இதோட மாதிரி எல்லாமே கவர்ச்சிகரமா இருக்கு. எங்க வாங்குனீங்க அப்படின்னு அதை எடுத்து திருப்பி பார்த்துக்கிட்டே கேட்டார் ரங்கராஜன். உடனே அந்த மனிதர், ஆமா சார், எனக்கும் இந்த டம்ளரை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. எங்க வாங்குனீங்க அப்படின்னு ஆர்வத்தோட கேட்டார் ரங்கராஜன். சார், ரொம்ப நாளாவே சரித்திர சம்பந்தமான சின்னங்கள், பொருட்கள் இதையெல்லாம் சேகரிக்கிறதுல எனக்கு ஆர்வம் ரொம்ப அதிகம். அது என்னோட ஹாபியும் கூட. நான் ஒரு ஆங்கிலோ இண்டியன் கிட்ட இருந்து தான் இந்த டம்ளரை வாங்கினேன். ராபர்ட் கிளைவ் நம்ம நாட்டில் இருந்தப்போ தண்ணீர் குடிக்கிறதுக்காக உபயோகப்படுத்தின டம்ளரா இது. நான் அந்த ஆங்கிலோ இண்டியர்கிட்ட பணத்தை கொடுத்து இந்த டம்ளரை ஆசையோட வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கூடத்துல குழந்தைகள் போடுற இறைச்சலை கேட்டு ரங்கராஜன் எழுந்து வீட்டுக்குள்ள போனான். யாராவது வந்திருக்கும் போது கூட அடக்கமா இல்லாம இப்படி அட்டகாசம் பண்றது? புஸ்தகங்களை எடுத்து வச்சுக்கிட்டு படியுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னு அதட்டிட்டு உள்ள போனான். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அவன் கோபத்தோட கத்துற சத்தம் கேட்டுது. வர வர உனக்கு ஏன் தான் இப்படி புத்தி கெட்டு போச்சோ தெரியல. அன்னைக்கே இது பத்திரமா இருக்கா இல்லையான்னு 1000 தரம் கேட்டேன். நீயும் இருக்கு இருக்குன்னு தலையாட்டின. இப்ப என்னன்னா இப்படி ஒரு மூலையில அலட்சியமா போட்டு வச்சிருக்க. இவ்வளவு முக்கியமான ஒரு பொருளை இப்படி அஜாக்கிரதையா வைக்கிறது அப்படின்னு கோபத்தோட ரங்கராஜன் கத்துற சத்தம் கேட்டுது. இல்லைங்க, அன்னைக்கு ராஜு பீரோல ஏதோ குடைஞ்சுக்கிட்டு இருந்தான். இது அவனோட வேலையாத்தான் இருக்கும் அப்படின்னு சாவதானமா ஒரு பெண்மணி பதில் சொல்ற குரலும் கேட்டுது. அவன்தான் பண்ணான்னா அதை நீ அலட்சியமா பார்த்துக்கிட்டு இருந்தியா? பழிய கழிக்கிறதுக்கு ஏதேதோ சால்ஜாப்பு சொல்ற நீ அப்படின்னு கத்திக்கிட்டே திரும்பி வாசல் பக்கத்து அறைக்கு வந்தா ரங்கராஜன். அவன் கையில ஒரு பழைய கம்பளம் ஒன்று இருந்தது. அந்த கம்பளத்தை ரொம்ப சிரத்தையோட மடிச்சு பீரோவை திறந்து அதுல பத்திரமா வச்சு பூட்டினா அவன். அப்போ மழைக்காக அங்க வந்திருந்த அந்த மனுஷர்
என்ன சார் அது? அவ்வளோ முக்கியமான பொருளா? ஏதோ கிழிஞ்சு போன பழைய கம்பளம் மாதிரி தெரியுது. அதை எடுத்து ரொம்ப அக்கறையா பீரோல வச்சு பூட்டுறீங்களே அப்படின்னு வியப்போட கேட்டாரு அவரு. நாராயணனும் ரங்கராஜனோட செய்கைய ஆச்சரியத்தோடையும் பிரமிப்போடையும் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆமா சார், எத்தனையோ வருஷங்களா இதை பத்திரமா வச்சு காப்பாத்திக்கிட்டு வர்றேன். அதை இப்படி அஜாக்கிரதையா போட்டிருந்தா எனக்கு ஏன் கோபம் வராது அப்படின்னு சொல்லும் போதே ரங்கராஜனுடைய குரல் கம்மிச்சு. அவனுடைய கண்கள் கலங்குற மாதிரி தெரிஞ்சுது. ஏன் சார் இப்படி வருத்தப்படுற மாதிரி அது என்ன அவ்வளவு முக்கியமான பொருள்? அதை எடுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டாரு வந்திருந்த அந்த மனுஷர். ஒன்றும் இல்லை சார், விடுங்க அப்படின்னு துயரத்தோட சொன்னார் ரங்கராஜன். ஏண்டா ரங்கராஜா, அதை நாங்க பார்க்க கூடாதா அப்படின்னு கேட்டான் நாராயணன். சோகத்தோட பெருமூச்சு விட்டுக்கிட்டே பீரோவை திறந்து அந்த கம்பளத்தை எடுத்து மேஜை மேல வச்சா ரங்கராஜன். அந்த கம்பளத்தோட ஒரு புறத்துல தீஞ்சு கருகி போயிருந்தது. அத்தோட அந்த கம்பளத்தோட மூலையில வேற ஏதோ பாஷையில சில எழுத்துக்களும் தெரிஞ்சுது. நாராயணனும் புதுசா வந்திருந்தவரும் அந்த கம்பளத்தை வாங்கி திருப்பி திருப்பி பார்த்தாங்க. ஆமா, இந்த கம்பளம் ஏன் ஒரு புறத்துல கருகி இருக்கு அப்படின்னு கேட்டாரு வந்தவர். அது ஒரு பெரிய கதை சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கம்பளத்தை அவங்க கிட்ட இருந்து வாங்கி மறுபடியும் மடிச்சு பீரோல வச்சு பூட்டினார் ரங்கராஜன். அவன் முகத்துல முதல்ல இருந்த குதூகலம் மறைஞ்சு சோகம் அவனை ஆட்கொண்ட மாதிரி தெரிஞ்சுது. சோகமான அந்த முகத்தோடையே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அந்த கம்பளத்தோட பெருமையை பத்தி அவன் சொல்ல ஆரம்பிச்சான். முகலாய சாம்ராஜ்யத்தை பேரும் புகழும் வாய்ந்த ஷாஜஹான் ஆண்டுகிட்டு இருந்த காலம் அது. மன்னர் ஷாஜஹானுடைய போர்படையில சின்ன வயசா இருக்கும்போதே வந்து சேர்ந்தவன் தான் அப்துல் ரஹ்மான். தன்னுடைய முயற்சியாலையும் உழைப்பாலையும் படிப்படியா உயர்ந்து அவன் ரொம்ப சீக்கிரத்திலேயே குதிரைப்படை தலைவன் ஆனது மட்டும் இல்லாம ஷாஜஹானுடைய அன்பையும் மதிப்பையும் அத்தோட மன்னன் மகளோட அன்பு உள்ளத்தையும் கவர்ந்துட்டான். அந்த காலத்துல முகலாய சாம்ராஜ்யத்தோட அதிபதியோட பெண்ணை மணந்துக்க கூடிய அந்தஸ்து உள்ளவன் அந்த ராஜ்யத்திலேயே கிடைக்க மாட்டான். அதனால முகலாய வம்சத்துல பிறந்த பெண்கள் திருமணம் செய்துக்காமலே நீண்ட நாட்கள் கன்னிகளாகவே இருக்கிற வழக்கம் இருந்தது. ஷாஜஹானோட பெண் ஜஹனராவும் அந்த காரணத்தினால திருமணம் செய்துக்காம கன்னி பெண்ணாவே இருந்தா. அவ தன்னுடைய சின்ன வயசுல அப்துல் ரஹ்மான் ஷாஜஹானுடைய படையில வந்து சேர்ந்த புதுசுல அவன் கூட பழகிக்கிட்டு இருந்தா. அப்போ அவ சின்ன பொண்ணுங்கிறதால ஷாஜஹான் அதை தவறா எடுத்துக்கல. ஆனா திருமண பருவம் வந்த பிறகு அவன் கூட அவ பழகிறத மன்னரான ஷாஜஹான் விரும்பல. நாளடைவில் அந்த 2 பேருடைய மனங்களும் ஒருத்தரை ஒருத்தர் திருமணம் பண்ணிக்க விரும்புதுங்கிறதையும் ஷாஜஹான் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. அது ஷாஜஹானுடைய மனசுல அளவற்ற கோபத்தையும் வெறுப்பையும் உண்டாக்கிச்சு. முகலாய சாம்ராஜ்யத்தோட அதிபதியான தன்னுடைய மக கேவலம் ஒரு குதிரைப்பட தலைவனை போய் மணக்க விருப்பப்படுறதா அப்படின்னு நினைச்சு அடிபட்ட பாம்பை போல சீருனா அவன். ஜஹனரா அப்துல் ரஹ்மானை சந்திக்கவே கூடாதுன்னு கண்டிப்பா தடையுத்தரவு போட்டான். அரண்மனை அந்தப்புறத்தை விட்டு அவ வெளியே எங்கேயும் போக முடியாத மாதிரி காவல்காரர்களை அமர்த்தினான். தன்னுடைய தந்தையோட உத்தரவு கிடைக்கலனாலும் கூட எப்படியாவது சாம்ராஜ்யத்தை விட்டு வெளியே போய் அப்துல் ரஹ்மானை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு திட்டம் போட்டிருந்தா ஜஹனரா. இதுக்கு இடையில அப்துல் ரஹ்மான் காஷ்மீர்ல இருந்து தான் கொண்டு வந்த உயர்ந்த ரகமுள்ள ஆட்டு ரோமத்தை வச்சு ஒரு அழகான கம்பளத்தை நெய்ய தொடங்கினான். தன்னுடைய கைத்திறமையை எல்லாம் ஒன்னா திரட்டி அந்த கம்பளத்தை உருவாக்கி அதை ஜஹனராவுக்கு அன்பு காணிக்கையா கொடுக்கணும்னு அவன் திட்டம் போட்டிருந்தான். நாட்கள் பல கடந்து போச்சு. அழகான கம்பளம் ஒன்றை நெய்து முடிச்சான் அவன். அதை ஒருத்தருக்கும் தெரியாம ரகசியமா எடுத்துக்கிட்டு அரண்மனையில் காவலுக்கு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுத்து அவங்கள சரி கட்டிட்டு அரண்மனையுடைய அந்தப்புறத்துக்கு போனா அவன். எவ்வளவோ நாட்களுக்கு பிறகு அப்துல் ரஹ்மானை எதிர்பாராம சந்திச்சதால ஜஹனராவுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். உணர்ச்சி பெருக்கால அவ பேசுற சக்தியை கூட இழந்து சிலை போல இருந்தா. அவளுடைய நிலையை பார்த்து அப்துல் ரஹ்மானுடைய கண்கள்ல இருந்தும் கண்ணீர் வழிஞ்சுது. அவன் கண்ணீரோடையே, ஜஹனரா, உன் மேல நான் வச்சிருக்கிற அன்போட அடையாளமா இந்த கம்பளத்தை உனக்கு கொடுக்கணுங்கிறதுக்காகவே காஷ்மீரத்திலிருந்து வரவழைச்ச உயர்ந்த ரக ஆட்டு ரோமத்தை வச்சு இதை என்னுடைய கையாலேயே நெய்தேன். இதோ இது உனக்கு தான்.
அப்படின்னு சொல்லி அவ நீட்டின அன்பு காணிக்கைய ஜெகனரா வாங்கிக்கிட்டா. அப்போ அவ கண்ல நிறைஞ்சிருந்த கண்ணீர் அந்த கம்பளத்து மேல விழுந்து உருண்டுது. ஜெகனரா, நாம எப்படியாவது உங்க அப்பாவுக்கு தெரியாம இந்த அரண்மனையை விட்டுட்டு அப்படின்னு அப்துல் ரஹ்மான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்தப்புற வாசலுக்கு வெளியே பேச்சு குரல் கேட்டுது. வந்துகிட்டு இருந்தது வேற யாரும் இல்ல, ஷாஜஹான் தான். எரிமலையே புரண்டு தன் தலை மேல விழுந்துட்டது மாதிரி ஒரு பிரம்மை ஏற்பட்டது ஜெகனராவுக்கும் அப்துல் ரஹ்மானுக்கும். பயம் கலந்த விழிகளால சுத்தும் முத்தும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க 2 பேரும். அப்போ ஜெகனரா, அப்துல், அப்பா வர்றாரு, நீங்க இருக்கிறது தெரிஞ்சா உன் தலையே போயிரும் அப்படின்னு நடுங்குற குரல்ல சொன்னான். அப்போ அங்க பக்கத்துல வைக்கப்பட்டிருந்த வெந்நி போடுற பெரிய அண்டா அவளுடைய கவனத்தை கவர்ந்தது. அவ அந்த அண்டாவை சுட்டி காட்டி, அந்த அண்டாவுக்குள்ள போய் நீ உட்கார்ந்துக்கிட்டு மேல மூடிய மூடிக்கோ அப்படின்னு சொன்னான். உடனே அப்துல் ரஹ்மானும் மின்னல் வேகத்துல அவ சொன்னபடியே செய்தான். அந்த புறத்துக்குள்ள வந்த ஷாஜஹான் அங்க நின்னுகிட்டு இருந்த தாதி பெண்களை கூப்பிட்டு குளிக்கிறதுக்காக வெந்நீர் போட சொல்லிட்டு நேரா ஜெகனரா நின்ன இடத்துக்கு வந்தான். அண்டாவுக்குள்ள அப்துல் ரஹ்மான் இருக்கிறது தெரியாத தாதி பெண்களும் விறகு அடுப்புக்குள்ள திணிச்சு அடுப்புல தீ மூட்டினப்போ ஜெகனராவுக்கு தானும் அந்த அரண்மனையும் தலைகீழா சுத்துற மாதிரி இருந்தது. அண்டாவுக்குள்ள புகுந்துக்கிட்டு மூச்சு முட்டி போய் திணற அப்துல்லோட கதியை நினைச்சு ஜெகனராவுக்கு உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுச்சு. கை கால்கள் நடுங்க ஆரம்பிச்சுது. அப்துல் ரஹ்மான் தனக்கு கொடுத்த கம்பளத்தை மறைச்சு வைக்க கூட முடியாம கைகள் அதை வச்சுக்கிட்டு திணறனா அவ. அண்டாவுக்குள்ள இருந்த அப்துல் ரஹ்மான் ஷாஜஹான் தன்னுடைய அந்த புறத்துக்குள்ள நுழைஞ்ச குற்றத்துக்காக கொடுக்கிற தண்டனையை அடைஞ்சு தான் அவமானம் அடையிறத விட கொதிக்கிற வெந்நீர்ல இருந்து இறந்து போறதே மேல்னு நினைச்சான். அவமானத்துக்கு அஞ்சி போய் அப்படியே உடல் வெந்து உயிரையும் விட்டுட்டான். அப்போ மகளை பார்த்து ஜெகனரா அப்படின்னு அன்போட ஏதோ சொல்றதுக்காக வாயை திறந்த ஷாஜஹானுடைய பார்வை சட்டுன்னு அவ கையில இருந்த கம்பளத்து மேல போச்சு. அவனுடைய உற்சாகமெல்லாம் ஒரு கணத்துல பறந்து போயிருச்சு. பரபரப்போட அந்த கம்பளத்தை வாங்கி பிரிச்சு பார்த்த அவன் அந்த கம்பளத்தோட ஒரு ஓரத்துல பொறிக்கப்பட்டிருந்த எழுத்துக்களை உற்று கவனிச்சான். அவனுக்கு விஷயம் விளங்க ரொம்ப நேரம் ஆகல. கோபத்தால அவனுடைய கண்கள் சிவந்தது. பற்களை நரநரன்னு கடிச்சுக்கிட்டே கொஞ்ச தூரத்துல எரிஞ்சுக்கிட்டு இருந்த அடுப்பை நோக்கி அந்த கம்பளத்தை சுழற்றி வீசி எறிஞ்சான். அப்புறம் ஜெகனராவை வெறிச்சு பார்த்துட்டு விடு விடுன்னு உள்ள போயிட்டான். அடுக்கடுக்கா ஏற்பட்ட அதிர்ச்சிகளை தாங்க முடியாம ஐயோன்னு அலறிக்கிட்டே ஜெகனரா மயங்கி கீழே விழுந்துட்டா. கொதிக்கிற வெந்நீர்ல வெந்துக்கிட்டு இருந்த அப்துல்லோட உடலை போலவே அவன் ஆசையோட ஜெகனராவுக்காக நெய்த கம்பளமும் தீயில கருகிக்கிட்டு இருந்தது. இந்த இடத்துல கதையை கொஞ்சம் நிறுத்தின ரங்கராஜன் கண்கள்ல வழிஞ்சுக்கிட்டு இருந்த கண்ணீரை தொடச்சிக்கிட்டு மறுபடியும் கதையை தொடர்ந்தான். நாராயணனும் வந்திருந்த மனுஷரும் சூழ் கொட்டிட்டு நீளமான ஒரு பெருமூச்சையும் விட்டாங்க. அடுத்து என்ன நடந்தது அப்படின்னு ஆர்வத்தோட கேட்டாங்க. ரங்கராஜனும் சொல்ல ஆரம்பிச்சான். அவ்வளவு நேரமும் அங்க நடந்ததையெல்லாம் கொஞ்சம் தூரத்துல நின்று பார்த்துக்கிட்டு இருந்த அரண்மனை வேலைக்காரனான ஹுசேன் வேகமா ஓடி வந்து தீஞ்சுக்கிட்டு இருந்த கம்பளத்தை வெளியே இழுத்து போட்டு நெருப்பை அணைச்சிட்டு அதை தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டான். அரண்மனையிலிருந்து கிடைக்கிறதுக்கு அரிய ஒரு பொக்கிஷம் கிடைச்சது அப்படின்னு நினைச்சு அதை பத்திரமா காப்பாத்தி வச்சுக்கிட்டு இருந்தான் அவன். அவனுக்கு பிறகு அவனுடைய புள்ள, பேரன், கொள்ளு பேரன் அப்படின்னு வம்ச பரம்பரையா அந்த கம்பளமும் வரலாறும் கைமாறிக்கிட்டே வந்தது. 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு பாகிஸ்தான் பிரிவினை ஏற்பட்டது. அப்போ என்னுடைய அப்பா டெல்லியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ அவர்கிட்ட ஒரு வேலைக்காரன் இருந்தான். அவன் ஒரு முஸ்லிம் வேலைக்காரன். அவன் ஹுசைனோட பரம்பரையில வந்தவன். அப்போ அந்த கம்பளம் அவன்கிட்ட தான் இருந்தது. அவன் ஒரு நாள் எங்க அப்பா கிட்ட டெல்லியில இருந்து தன்னுடைய உறவினர்கள் இருக்கிற காஷ்மீருக்கு தான் போக போறதாகவும் வழிச்செலவுக்கு கூட பணம் இல்லாம தான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறதாகவும் பரம்பரையா தன்னுடைய குடும்பம் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற இந்த கம்பளத்தை வச்சுக்கிட்டு ஏதாவது பணம் தர முடியுமான்னு கேட்டிருக்கான். அந்த கம்பளத்தோட வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டு எங்க அப்பாவும் பணத்தை கொடுத்து அதை வாங்கிக்கிட்டாரு. எவ்வளவோ வருஷங்களுக்கு முன்னால நெய்யப்பட்டதால பாழாகி அங்கங்க நிறம் மாறி போயிருந்தாலும் கூட ஷாஜஹான் காலத்து கம்பளங்கிறதால எங்க அப்பா அதை ஆசையோட வாங்கி வச்சிருந்தாரு.
எனக்கும் உங்கள மாதிரியே பழங்கால சரித்திர சம்பந்தமான சின்னங்கள சேகரிக்கிறதுல ஆர்வம் உண்டு. அதனால எங்க அப்பா கிட்ட இருந்து நான் வாங்கி, ஷாஜஹான் காலத்து இந்த கம்பளத்த ஒரு பொக்கிஷத்த போல காப்பாத்திக்கிட்டு வர்றேன். இத பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஜஹனராவும், அப்துல் ரஹ்மானும் தான் நினைவுக்கு வருவாங்க. அவங்களுடைய சிதைந்து போன காதல நெனச்சு, என்னுடைய கண்கள் கண்ணீர் வடிக்க தவறுறதே இல்ல, அப்படின்னு சொன்னார் ரங்கராஜன். கதைய சொல்லி முடிச்சுட்டு அவன் நிமிர்ந்தப்போ, அங்க கொஞ்ச நேரம் அமைதி நிலவுச்சு. சார், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? அப்படின்னு ஆரம்பிச்சாரு வந்தவரு. என்ன? அப்படின்னா ரங்கராஜன். நான் கேட்கிறேன்னு நீங்க கோபமோ வருத்தமோ படக்கூடாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தா அந்த கம்பளத்த எனக்கு விலைக்கு கொடுக்க முடியுமா? அப்படின்னு தயங்கி தயங்கி கேட்டாரு அவரு. சார், நான் அதை என்னுடைய ஆஸ்தியை போல காப்பாத்திக்கிட்டு வர்றேன். அதை நீங்க கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? அப்படின்னு கட்ட விரலால தரையை கீறிக்கிட்டே சொன்னார் ரங்கராஜன். இல்ல சார், உங்களுக்கு நான் 50 ரூபாய் வரை கொடுக்க தயாரா இருக்கேன். கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ரங்கராஜனை கெஞ்சினாரு அவரு. அப்படி அவர் மன்றாடினதை பார்க்கறதுக்கு ரங்கராஜனுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. பீரோவை திறந்து அந்த கம்பளத்தை வெளியே எடுத்தான். அதை கையில வச்சுக்கிட்டு தன்னுடைய ஏக்கம், வருத்தம், ஆசை எல்லாம் தெரியிற மாதிரி வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். பிறகு என்ன செய்யறதுனே தெரியாம தன்னுடைய நண்பன் நாராயணனை திரும்பி பார்த்தான். அதுக்குள்ள வந்திருந்தவரு ரூபா நோட்டுகளை எடுத்து மேஜை மேல எண்ணி வச்சாரு. ரங்கராஜன் அந்த கம்பளத்தை அவர்கிட்ட கொடுக்கற மாதிரி தெரியல. சார், யோசிக்காதீங்க சார். இதை கொண்டு போய் என்னுடைய சிநேகிதர்கள் கிட்ட காண்பிச்சு இந்த வரலாற்றையும் சொன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க கிட்ட கிடைக்கிறதுக்கு அருமையான ஒரு பொக்கிஷம் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி காண்பிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அது உங்ககிட்ட இருந்தா அதை மடிச்சு சும்மா பீரோல தானே வச்சிருக்க போறீங்க அப்படின்னு விடாப்பிடியா கேட்டாரு அவரு. கொஞ்ச நேரம் யோசனைக்கு பிறகு தான் கையில இருந்த அந்த கம்பளத்தை வந்திருந்த அந்த மனிதர்கிட்ட நீட்டினா ரங்கராஜன். அதை கொடுத்தப்போ ரங்கராஜனுடைய முகம் வாடி போயிருந்தது. தன்னுடைய கன்றை பெரியிற பசுவை போல ஏக்கத்தோட அந்த கம்பளத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தான் அவன். அவர் மேஜையில வச்ச பணத்தை கூட அவன் எடுத்துக்காம பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருந்தான். அப்போ ஷோன்னு கொட்டிக்கிட்டு இருந்த மழை நின்னுச்சு. நான் போயிட்டு வரேன் சார், உங்களுடைய உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுந்தாரு வந்திருந்த அந்த மனிதர். வாங்கிக்கிட்ட கம்பளத்தை பத்திரமா மடிச்சு பையில வச்சுக்கிட்டு சைக்கிள்ல ஏறிக்கிட்டு கிளம்பினாரு அவரு. ஏதோ தனக்கு விருப்பம் இல்லாத தவிர்க்க முடியாத ஒரு காரியத்தை செய்துட்ட மாதிரி முகம் முழுக்க வருத்தத்தோட வாசல் வரைக்கும் வந்து அவரை வழி அனுப்புனா ரங்கராஜன். சைக்கிள் மறையிற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு வாசல் கதவை தாழ் போட்டுட்டு உள்ள வந்தான். ஏண்டா ரங்கராஜா, என் மூளை ஒரேடியா குழம்பு போயிருக்குடா. உங்க அப்பா சாகிற வரைக்கும் கும்பகோணத்துல தானடா இருந்தாரு. இவ்வளவு நெருங்கின நண்பனான என்கிட்ட கூட அவர் டெல்லியில இருந்தது நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு பாதி கோபத்தோடையும் கலவரத்தோடையும் கேட்டான் நாராயணன். டேய் நாராயணா, நீ ஒரு சரியான மூனாடா அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து சிரிச்சா ரங்கராஜன். நாராயணன் திகிச்சு போய் உட்கார்ந்துருந்தான். ஏண்டா, நீ இப்படி என் கட்டுக்கதையை நம்பி ஏமாறுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்ததே ஒரு பைத்தியம், அது ஒரு கிளாஸ் டம்ளரை காண்பிச்சு ராபர்ட் கிளேவ் தண்ணீர் குடிச்ச டம்ளர்னு சொல்லிச்சே, அதை கேட்கும் போதே அது ஒரு அசட்டுத்தனம்னு தோணலையா? அப்போ திடீர்னு எனக்கு ஒரு யோசனை வந்தது. எங்க வீட்டில் ஒரு பழைய காலத்து கம்பளம் இருந்தது. அப்போ எனக்கு ஞாபகம் வந்தது. அது எப்போ நெருப்பு பட்டு தீஞ்சு போச்சோ தெரியல. நான் உடனே உள்ள எழுந்து போய் என் மனைவி கிட்ட ரகசியமா விஷயத்த சொல்லிட்டு அதட்டுற மாதிரி பாவனை பண்ணிக்கிட்டு கம்பளத்தையும் எடுத்துக்கிட்டு வந்தேன். அந்த அதிபுத்திசாலி என்ன சொன்னாலும் நம்பிருன்னு தான் அதை வச்சுக்கிட்டே ஒரு கதையையும் சொல்லி நம்ப வச்சேன். வந்த சிரிப்பை அடக்கிக்கிட்டு எங்க அப்பா அம்மா செத்து போனதையெல்லாம் நினைச்சு கண்ணீரை வரவழைச்சிக்கிட்டு நாடகம் நடிக்க நான் பட்ட பாடு வீணாகாதுன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். அந்த நம்பிக்கை வீணாகவும் போகல. இந்த 20வது நூற்றாண்டுலையும் இப்படிப்பட்ட பைத்தியங்கள் சிலது இருக்கிறத பார்க்கும்போது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா எவ்வளவோ கெட்டிக்காரனான நீயும் நான் அடிச்ச கப்சாவை நம்பி ஏமாந்துட்டியே அப்படின்னா ரங்கராஜன். அதை கேட்ட நாராயணன், டே ரங்கராஜா, உன் மூளையே அபாரண்டா அப்படின்னு அவன் முதுகுல ஒரு தட்டு தட்டினான். ஆமா, இப்ப வாங்கிக்கிட்டு போறானே அந்த ஆசாமி, அவன் நாளைக்கு விஷயம் தெரிஞ்சு உன்னை தேடி வரமாட்டான்னு நீ பாத்தியா? அப்படி வந்தா நீ என்ன செய்வ அப்படின்னு திகிலோட கேட்டான் நாராயணன்.
எனக்கு தான் பம்பாய்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருச்சே, நாளைக்கே நான் புறப்பட போறேன். அவ்வளோ விவரம் இல்லாமலாம் நான் கதை சொல்லுவேன். அந்த அசடு திரும்பி வந்தா வீட்டு வாசல்ல தொங்க போற டூலெட் போர்டு தான் அதுக்கு பதில் சொல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு சிரிச்சான் ரங்கராஜன். ரங்கராஜனுடைய சாமர்த்தியத்தை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல நாராயணனுக்கு. கதை முடிவடைந்தது. இந்த கதையை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.